த்ரிஷா தொடர்பான அவதூறு கருத்துக்கள் பரப்பி விவகாரத்தில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு உயர்நீதிமன்றம் காட்டமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தற்போது மன்சூர் அலிகானுடைய நிலைப்பாடு என்ன? நீதிமன்றம் என்ன கேள்வியை முன்வைச்சிருக்கு? நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தான் பேசிய அந்த முழு வீடியோ பார்க்காமல் தன்னுடைய பெயருக்கு களங்கம் கற்பித்ததாக நடிகை த்ரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா ₹1 கோடி மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர அனுமதி கேட்டு மன்சூர் அலிகான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்திலும் விளம்பர நோக்கத்தில் மட்டுமே இந்த வழக்கு தொடரப்பட்டதாக கூறி மன்சூர் அலிகானுக்கு ₹1,00,000 அபராதம் விதித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த அபராத தொகை 2 வாரங்களில் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டும் என்றும் அது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த தொகை இதுவரைக்கும் அவர் செலுத்தவில்லை. அதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் அவர் மன்சூர் அலிகான். இந்த மனு இன்று நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஷபீக் அடங்கிய விசாரிக்க வந்த போது அபராத தொகையை செலுத்துவதற்காக தனி நீதிபதி முன்பு ஒப்புக்கொண்டு தற்போது கால அவகாசம் பெற்றுவிட்டு தற்போது அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து எப்படி மேல்முறை செய்ய வேண்டும் என்று மன்சூர் அலிகானுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமில்லாமல் தனி நீதிபதி அந்த உத்தரவை ரத்து செய்யவும் தடை விதிக்க மறுத்துவிட்டார்கள். அந்த உத்தரவை திரும்ப பெற கோரி தேவைப்பட்டால் அந்த தனி நீதிபதியோட வலியுறுத்தலாம் எனவும் அல்லது பணத்தை கட்ட முடியுமா முடியாதா என்று அங்கு தெரிவித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன். நாளை நடைபெறக்கூடிய பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும்.